திருப்பூர் மாநகராட்சியில் தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக பலமுனை வரிகள் போடப்படுது. புதிதாக பலமுனை வரிகள் போடப்படுது. ஒண்ணு 2022 ஒரு சமச்சீர் வரின்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு 6% வரி உயர்த்துறதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. அதற்கு பின்னால தவணை தவறி கட்டினா வரி தவணை தவறி கட்டினா அது பெனால்டி அப்படின்னு ஒரு புதிய முறையை கொண்டு வந்தாங்க. காலியிட வரி போட போனா 13 அரையாண்டுகளுக்கான வரியை போட சொல்லுவார். 13 அரையாண்டுகளுக்கு அவர் போன வருஷம் இடமே வாங்கியிருப்பாரு. 13 வருஷத்துக்கு 13 அரையாண்டுகளுக்கு அவர் வரி கட்டினா தான் புதிய வரி போடுவேன்னு சொல்லி ஒரு ஜியோ கொண்டு வந்திருக்காங்க. இதற்கெல்லாம் மேல பழைய கட்டடம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கட்டடத்துல இன்னைக்கு புதுசா போய் அளந்து இன்றைய வரி விதிப்பு, பழைய கட்டடத்தை புதுசா போய் அளந்து இன்றைய வரி விதிப்பு போடுறாங்க. இது கடுமையா மக்களை பாதிச்சிருக்கு. இன்னைக்கு திருப்பூர் இருக்கிற சூழ்நிலையில தொழிற்சூழ்நிலை கடுமையா பாதிக்கும். மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையினால இன்னைக்கு திருப்பூருடைய சிறு குறு தொழில்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் தாக்குதல், மாநில அரசாங்கம் இந்த வரி மேல வரியை போறதுனால கடுமையா திருப்பூர் மக்கள் கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த வரி உயர்வை குறைக்க சொல்லி திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கே சுப்பராயன் அவர்கள் நேரடியா தமிழக முதல்வர் சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருக்கிறாங்க. இது கடுமையான வரி உயர்வு, இந்த வரி நீங்க பரிசீலிச்சு குறைக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில முதல்வருக்கு அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். பரிசீலனை பண்ணி இதன் மேல ஒரு முடிவெடுக்கன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களும் உள்ளாட்சித்துறை மினிஸ்டர் போய் பார்த்திருக்கிறார். அவரும் இதற்கு பரிசீலனை பண்ணி முடிவெடுக்கதா சொல்லியிருக்கிறார். நம்முடைய மேயர் அவர்களும் போய் உள்ளாட்சித்துறை மினிஸ்டர், தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர், தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்து இந்த வரி கடுமையா வரி இருக்குது. திருப்பூர் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுக்கு மேல நீங்க ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்று நடக்கிற மாமன்ற கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிச்சிருக்கிறோம். எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் மாநில முதல்வர் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த முடிவு மாநில அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வர வரை புதிய வரி உயர்வுகளை நான் சொன்ன இந்த புதிய வரி உயர்வுகளை நிறுத்தி வைக்கணும்னு சொன்னா அதற்கு மேயர் அதை காது கொடுத்து கேட்க தயார் இல்லை. அதன் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் வெளியிடப்போம். திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வரியை ஏற்றி அதற்கு உண்டான வரியை குறைப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர் 2022 பல கட்டமா போராடிட்டோம். மாமன்ற கூட்டத்தை வெளிநட பண்றோம். அவங்கள்ட்ட மேயர்கிட்ட பல முறை கடிதம் கொடுத்திருக்கோம், ஆணையார்ட்ட கடிதம் கொடுத்திருக்கோம். இது தொடர்ந்து வலியுறுத்தி கடந்த 3 மாதங்களாக திருப்பூர் மாநகர மக்கள், வணிக பெருமக்கள், தொழிலதிபர்கள் அனைத்து கூட்டமைப்பு சேர்ந்து மிகப்பெரிய வரலாறு காணாத கடையடைப்பு போராட்டம். இதுவரைக்கும் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்தில் திருப்பூர்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கடையடைப்பு தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நடத்தினாங்க. அதே போல அதிமுக சார்பில் பலகட்ட போராட்டமாக நாங்கள் முற்றுகை போராட்டம் மறியல் செய்து இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக அனைத்து மாமன்ற உறுப்பினர் நாங்கள் ஜனநாயக முறை தெரிவித்த போது திமுக அரசுடைய காவல்துறை எங்களை கைது செய்து கடுமையாக நடந்து கொண்டார்கள். வரி உயர்வுக்கு மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் அதிமுக மாமன்ற பல கட்டங்களாக போராடி இருக்கோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா திருப்பூர் மாநகர மக்கள் பேராதரவோடு கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத அறப்போராட்டம் தமிழகமே திரும்பி பார்க்கத்தக்க வகையில மாண்புமிகு எடப்பாடியை அறிவித்து இன்றைக்கு மாநகராட்சி முன்பாக மிகப்பெரிய ஒரு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு திருப்பூர்ல அனைத்து மக்கள் பேராதரவோடு பெரிய உண்ணாவிரத அறப்போராட்டம் நடந்தது. இதையெல்லாம் அரசு காது கொடுத்து கேட்காமல் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படாமல் வரியை குறைப்பான எதிர்பார்த்து நேற்று முன்தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் மாமன்ற உறுப்பினர் என்று திருப்பூர் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் எங்களுக்கு அழைப்பு வந்தது. மேயர் தலைமையிலே அந்த நடந்த கூட்டத்திலே, ஆணையாளர் முன்னிலை நடந்த கூட்டத்திலே அனைத்து மாமன்ற உறுப்பினர் நாங்கள் கலந்து கொண்டோம். அதுல அதிமுக மாமன்ற உறுப்பினர் சார்பாக நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா, அரசோட கவனத்துக்கு வரியுடைய பொது சீராய்விற்கு எப்படி நம்ம தீர்மானத்தை வச்சு 60 மாமன்ற கருத்தை பதிவு செஞ்சீங்களோ அதுல எதிர்ப்பு அன்னைக்கு அதிமுக மாமன்ற கூட்டம் 17 பேரும் எதிர்ப்பு எடுத்து நாங்கள் பதிவு செஞ்சோம். அதே போல இப்ப மாமன்ற உறுப்பினர் கருத்துக்களை கேட்டு தீர்மானத்தை உடனடியாக போட்டு
வரி குறைப்பு ஏற்படுத்துவதற்கு ரத்து செய்வதற்கு முனைக்க வேண்டும் என்று கேட்டோம். அரசுடைய பார்வைக்கு அனுப்புறதுக்கே தயங்கக்கூடிய இந்த மாநகராட்சி எப்படி வரியை ரத்து பண்ணுவாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப இன்னைக்கு என்ன ஐயப்பான்னு கேட்டீங்கன்னா 3 மாத காலமா திருப்பூர் மாநகர மக்களே அல்லோலப்படுகிறது. வரி உறவு இன்னைக்கு கூட்டத்துக்கு வரேன்னு சொன்ன உடனே எங்க மாமன்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் எங்க வரி குறைச்சிருங்களான்னு கேட்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை இங்க திருப்பூர். நீங்க என்ன திருப்பூர் மாநகரத்தை காலி பண்ணிட்டு இன்னைக்கு ஊராட்சிகள் மாநகராட்சி இணைக்க பயப்படுறாங்க. குறிப்பா திருப்பூர் மாநகராட்சியில் எந்த ஊராட்சி இணைக்க வேண்டாம்னு பல மக்கள் கடிதம் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? ஊராட்சிகள் வளர்ச்சி அடையணும்னு கேட்கக்கூடியவங்க இன்னைக்கு கடிதம் கொடுக்குறாங்க. என்ன காரணம்? திருப்பூர் மாநகராட்சி வரலாறு காணாத வரி உயர்வு. எந்த மாநகராட்சி அந்த மாதிரி வரி உயர்வு இல்லை. அதை குறைப்பதற்கு ஒரு தீர்மானம் போடுவதற்கு, குறிப்பா ஏபிசிங்கிறது தரம் பிரிச்சதிலே கோரபடி, அதை நாங்க கலந்த நேற்று முன்தின நடந்த கூட்டத்தில் சொல்றோம் மேயர்ட்ட. அதை 60 மாமன்ற உறுப்பினர் கருத்துக்களை கேட்டு ஏ என்பது சி ஆகும், சி என்பது ஏழாகும், அதாவது மக்களுக்கு பாதிக்கின்ற வரியை ஓடையாக அதை தரம் பிரித்து நீங்க சீர்படுத்த வேண்டும் கேட்கலாம். அதுக்கு காது கொடுத்து கேட்கல. இன்றைய நடந்த கூட்டத்துல, மாமன்ற கூட்டத்துல நேற்று முன்தினம் நாங்க வைத்த கோரிக்கை என்னாச்சு அப்படின்னு மேயர்ட்டையும் ஆனாட்டையும் அனைத்து மாமன்றங்களும் நாங்க போய் கடிதம் கொடுக்கிறோம். அதை தீர்மானம் குறைச்சல் கொடுக்கிற வேற ஒன்று. இவங்க வரி குறைப்பு ஏற்படுத்த வேண்டாம், அரசு பார்வைக்கு அனுப்பாட்டாங்கன்னா எப்படி வரி குறைப்படுத்துறது? உண்மையிலே ஜனநாயக படுகொலைங்கிறது இங்கே நடக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரி மக்கள் இன்னைக்கு தொழிலே நடத்த முடியாது. ஏற்கனவே மின்கட்டண உயர்வு, அனைத்து வரி ஏற்றியாச்சு. பாதாள சக்கர டெபாசிட் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு உயர்த்தாச்சு. தண்ணி வரி, பாதாள சக்கர வரி, சொத்து வரி, இப்படி அனைத்து வரியும் ஏற்றி வணிக பெருமக்கள், திருப்பூர் வணிக மக்கள் திரண்டு எழுந்து பெருவாரியான அனைத்து தொழில் பணியின் கம்பெனி எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பண்ணி மொத்தத்தில் சொத்து வரியை குறைக்கிறதுக்கு அரசோட பார்வைக்கு பண்ண சொன்னா, இதுல 60 மாமன்ற உறுப்பினர்களும் நாங்க என்ன கேட்கிறோம், அதுல அதிமுக சார்பை கருத்தை கேளுங்க. 60 மாமன்ற உறுப்பினர் கருத்தை கேட்டு அதை பதிவு பண்ணுங்க. யாருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்ச மக்களுக்கு. 10 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய திருப்பூருடைய பொருளாதாரம் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. துணை முதலமைச்சர் வர்றாரு, தொழில் முனைவோருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. எங்கே தொழில் முனைவு கொடுப்பாரு? இன்னைக்கு 5 தொழிலாளி ஆரம்பிச்சு 5000 தொழிலாளிக்கு வேலை கொடுக்க ஒரே மாநகரம் திருப்பூர் மாநகரம். எங்கேயுமே இல்லாத அளவுக்கு 2 லட்சம் பேருக்கு ஒரு இல்ல. எங்களுடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரி குறைப்பு வரி குறைக்கிற வரைக்கும் போராட்டம் தொடரும். எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எந்த விதத்திலும் வரி குறைப்பு ஏற்படும் வரை ஓயாது போராடும் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். திருப்பூர் மாநகர மக்களுக்காக ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் செயல்படுகிற ஒரே கட்சி அதிமுக தான். திமுகவுக்கு இப்ப நானே கேட்கிறேன், கட்சி பாகுபாடு எங்களுடைய கோரிக்கையை கேட்டீங்கன்னா கட்சி பாகுபாடு பார்க்காம 60 மாமன்ற உறுப்பினர் கருத்து கேட்கட்டும். மக்கள் எல்லாருக்கும் தேர்தல் வரும்போது அரசியல் வேற. மக்கள் இன்னைக்கு வரி குறைப்பு யாருக்கு, எனக்கு தனியா வரி கிடையாது, காங்கிரஸ் தனி வரி கிடையாது, திமுக தனி வரி கிடையாது. நாம் என்ன கேட்கிறோம்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கருத்து, 60 மாமன்ற கருத்தை கேளுங்க. அவங்க நிலைப்பாடு தெரிஞ்சு போகும். கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன, மதிமுக தோழர் கட்சி நிலைப்பாடு என்ன, மக்களுக்காக இருக்காங்களா வேற கூட்டணிக்காக இருக்காங்க தெரிஞ்சு போங்களுக்கு. நாங்க அதை கேட்கிறோம். எங்களுடைய அதிமுக மாமன்ற நிலைப்பாடை பொறுத்தவரை வரி குறைப்பு ஏற்படும் வரை போராட்டம் தொடரும். அடுத்த இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா தொழில் நிறுவனம் எல்லாமே அண்டை மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு பக்கத்துல இருக்க மாநிலத்துல வரி குறைப்பு. இங்க 10 பேருக்கு தொழில் முனைவோருக்கு நாங்க ஆதரவு இறங்குறாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு தொழிலாளி வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பூரை மூடுதலா நடத்திட்டு வேற ஊர்ல தொழில் முனைவோரை இழுக்கிறங்கிறாங்க. நான் கேட்கறது, வெளிநாட்டுக்கு போய் நீங்க இருக்கிறவங்க விட்டு இந்த திருப்பூர்ல தொழில் நிறுவனங்களை மூடி விட்டு என்ன பண்ண போறீங்க? தமிழக அரசு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, இங்க இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பனியன் தொழில் கம்பெனிகளை மூடுதலா நடத்தி விட்டு 10 பேர் 5 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா எப்படி அரசாங்கம் எப்படி செய்வது? அதை விட அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஊர் திருப்பூர். அந்த திருப்பூர் அந்நிய செலாவணி ஈடி தரக்கூடிய அரசு இன்னைக்கு அரசாங்கத்துக்கு செய்யுதுன்னா இன்னைக்கு திருப்பூர் தான். இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க திருப்பூருக்கே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல, கவனம் கொடுக்கலன்னா மக்களுடைய பிரச்சனை காது கொடுத்து கேட்க வரக்கூடிய திமுக அரசை வன்மையா கண்டிக்கிறோம். துணை முதல்வர் பேரளவுக்கு பேட்டி கொடுத்துட்டு போறாரு. என்ன சொல்றாரு? திருப்பூருக்கு வரும்போது தொழில் முனைவோருக்கு பாதுகாப்பு கொடுக்குற அரசுன்னு 10 பேர் தொழில் செஞ்சா கூட அவங்களுக்கு அரசு தயாரா இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்க திருப்பூரை யாருமே கண்டுகொள்ளாத நிலை இருக்கிறது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய போராட்டம் தொடரும். வரி உயர்வை ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அடுத்த கட்ட போராட்டம் என்பது பொதுமக்களை திரட்டி எங்களுடைய மாநகராட்சி முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்யும் தயாரா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.